உங்களைப் போன்ற பல இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் எழுதுகின்ற நூல்களை எவ்வாறு இன்றைய இளம் சமூகத்தினர் வாசிக்க கேட்டுக்கொள்ள வேண்டும்? நாட்டில் எங்களுடைய இனத்துக்கு நிறைய எங்களுடைய வாழ்விலும் சரி தாழ்விலும் சரி தன்னையை அர்ப்பணித்தது. அவ்வாறான அந்த பனையை எவ்வாறு நாங்கள் எளிய சமூகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். பிள்ளைகளுக்கு வாசிப்பை நாங்கள் சிறிய வயதிலிருந்தே பழக்கப்படுத்தி கொண்டு வர வேண்டும். எதிர்காலத்தில் இந்த பனைமரத்தினுடைய செல்வாக்கு குறைந்து போய்விடுமோ என்ற ஏக்கத்தோடு அவர் அந்த தாள விலாசத்தை எழுதியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். வணக்கம் நேயர்களே, துரைக்கப்பால் நிகழ்ச்சியோடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் துரைக்கப்பால் நிகழ்ச்சியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் சாதித்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரமுகரைத்தான் நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். ஒரு பெண்ணாக இருந்தும் தன்னால் சாதிக்க முடியும் என்று சாதித்து கொண்டிருக்கின்ற ராணி சீதரன் என்கின்ற பிரமுகரைத்தான் நாங்கள் இன்றைய தினம் இந்த துரைக்கப்பால் நிகழ்ச்சியோடாக இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். இவரை ஆரம்பத்தில் உங்களுக்கு ஓர் ஆசிரியராக தெரிந்திருக்கும். அதற்கு பிற்பட்ட காலங்களில் உங்களுக்கு இவரை ஒரு விரிவுரையாளராக தெரிந்திருக்கும், ஓர் எழுத்தாளராக தெரிந்திருக்கும், ஓர் இலக்கியவாதியாக தெரிந்திருக்கும். இவ்வாறு ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற ராணி சீதரன் அவர்களினுடைய அனுபவங்கள், வாழ்க்கை அனுபவங்கள் இன்றைய இளம் சமூகத்துக்கு எவ்வாறானதான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். நான் ஆரம்பத்திலேயே நான் கேட்கின்றேன், அதாவது ஒரு தற்போதைய இந்த காலகட்டம் அதாவது நான் நினைக்கின்றேன் நீங்கள் படிக்கின்ற காலகட்டத்தில் பெண்களுக்கான சில கட்டுப்பாடுகள் சமூகத்தில் இருந்திருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஆண் பெண் சமத்துவம் என்கின்ற நிலைப்பாடு வந்துவிட்டது. ஆண்களை விட பெண்களும் பல துறைகளில் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் நினைக்கின்றேன், நீங்கள் பாடசாலைகளில் படிக்கின்ற பொழுது அல்லது இளம் வயதில் இருக்கின்ற பொழுது சமூகத்தில் பல கட்டுப்பாடுகள் இருந்திருக்கும். உங்களுடைய தாய் தந்தையர்கள், உங்களுடைய உறவினர்கள் கூட கூறியிருப்பார்கள், பொம்பளை பிள்ளைகள் என்றால் இப்படித்தான் இருக்கணும் என்று. ஆனால் இவற்றையும் மீறி எவ்வாறு உங்களால் இந்த நானும் சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. ஏனென்று நான் இந்த இடத்தில் நான் இதனை ஏன் நான் கேட்கின்றேன் என்றால், இன்றைய இளம் பிள்ளைகளுக்கு அவ்வாறான கட்டுப்பாடுகள் எவ்வாறு இருந்தது என்பது தெரியாது. சிலர் கூறுவதை கேள்விப்பட்டிருப்பார்கள். ஆனால் உங்களை போன்ற சாதித்தவர்களுடைய அந்த அனுபவங்கள் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதனூடாக எடுத்துக்கொள்ள முன்மாதிரியாக இருக்கும். நான் கேட்கின்றேன், அதாவது நீங்கள் இருந்த காலகட்டத்தில் எவ்வாறான கட்டுப்பாடுகள் இருந்தது, ஆனால் அதை எவ்வாறு நீங்கள் எதிர்கொண்டீர்கள்? நல்லதொரு கேள்வி. எங்களோட கண் முன்னாலே இன்றைய சமூகத்தை பார்க்கும்போது, அதுவும் பெண் பிள்ளைகளை பார்க்கும்போது ஒரு பாரிய மாற்றத்தை தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. பேச்சு சுதந்திரமாக இருந்தாலும் சரி, அறிவு சார்ந்த ரீதியில் அவர்களுடைய முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த அவர்களுடைய வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, பெரிய சாதனைகளை இன்று சாதித்து கொண்டிருக்கின்றார்கள். பெரிய தடைகள் இருந்தாலும் சமூகம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அதை அவர்களுக்கு ஒரு தடையாகவோ அல்லது அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு ஏதாவது இடைஞ்சலாகவோ இல்லாத வகையில் என்று அது மாறிக்கொண்டு வருகின்றது. ஆனால் நாங்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் பெண் பிள்ளைகள் படிக்க போவது என்பது, சமூகத்தில் பொம்பளை பிள்ளைகள் எல்லாரோடையும் கதைக்கக்கூடாது, இந்த டியூஷனுக்கு கண்டபடி திரிகிறது, ரோட்டு வழியை பார்க்கிறது, ஆண் பிள்ளைகளோட சகசமாக பழகுவது பெரிய ஒரு மாறுதலான அல்லது ஒரு கட்டுப்பாடாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். பெண் பிள்ளைகள் என்று சொல்லி சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு சமூகத்தின் எதிர்பார்ப்பும், அதை விட ஒரு ஃப்ரேம் போட்ட மாதிரி, அதுக்குள்ளே அடக்கப்பட்ட மாதிரியாக பெண்களுடைய திறமைகள், அவர்களுடைய முன்னேற்றங்கள் எல்லாம் அடக்கி வைக்கப்பட்டிருந்தது. அந்த காலத்தில் உண்மையில் படிக்கிற பிள்ளைகள் கூட, திறமை இருப்பவர்கள் கூட சமூக கட்டுப்பாடுகள் காரணமாக தங்களுடைய திறமைகளை, முன்னேற்றங்களை, குடும்ப வசதியினம் காரணமாக தொடர்ந்து படிக்க முடியாத நிலைமைகளை எல்லாம் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் கடந்து உண்மையில் நானும் என்னுடைய குடும்பத்தில்
மூத்த பிள்ளையாக பிறந்தேன். நான் ஏதோ ஒரு வழியில் இந்த கல்வியால் தான் முன்னேறலாம், கல்விதான் எங்களுக்கு கை கொடுக்கும் என்ற ரீதியில் என்னுடைய முயற்சி என்று தான் சொல்ல வேண்டும். எனக்கு சிறு வயதிலேயே வாசிப்பு நிறைந்த ஈடுபாடு இருக்கின்றது, இலக்கியங்களில் ஈடுபாடு இருந்தது. அதை காரணமாக கொண்டு நான் படிப்பை தொடர்ந்தேன். நீங்கள் கூறிய ஒரு விடயம், அதிலிருந்து நான் கேட்கின்றேன். அதாவது வாசிப்பு வந்து ஒரு மனிதனை பூரணப்படுத்தும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கலாம், வாசிப்பு என்பது இருக்கின்றது தான். அதாவது இந்த நீங்கள் உங்களுடைய இந்த காலகட்டத்தில் இருந்தது போன்று பத்திரிகைகள் அல்லது நூல்களை வாசிப்பதிலும் பார்க்க, அவர்கள் தற்போது இந்த கையடக்க தொலைபேசிகளில் தேவையான விடயங்களை இணையத்தின் மூலம் எந்த தகவல் தேவையாக இருந்தாலும் அதனை சுருக்கமாக அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக, விரைவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த வாசிப்பு என்பது குறைந்து கொண்டு தான் வருகின்றது. நாங்கள் கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. பல கிராமங்களில் பல வாசிப்பு, அதாவது சனசமூக நிலையங்கள், நாங்கள் இருந்த காலகட்டத்தில் இருந்த பல சனசமூக நிலையங்கள் கூட தற்போது அந்த இடத்தில் இல்லாத ஒரு நிலைப்பாடு மூடப்பட்டு இருக்கின்றது. அதற்கு அவர்கள் கூறுகின்ற காரணம், நாங்கள் பேப்பர் புத்தகங்களை போட்டால் வாசிக்கிறதுக்கு ஆக்கவில்லை என்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகிறது. எனவே இந்த வாசிப்பு ஏனென்றால் நீங்கள் ஒரு விரிவுரையாளர், அதை தான் நான் கேட்கின்றேன். இந்த வாசிப்பு எவ்வாறு ஒரு மனிதனை பூரணப்படுத்துகின்றது? உங்களை போன்ற பல இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள் எழுதுகின்ற நூல்களை எவ்வாறு இன்றைய இளம் சமூகத்தினர் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்? உண்மையில் வாசிப்பு என்பது மனிதனுக்கு பல்வேறு விதமான அனுபவங்களை தருகின்றது. ஒரு நிறைந்த வாசிப்புடையவனை ஒரு பல்கலைக்கழகம் என்று கூறலாம். அந்த அளவுக்கு அவனை அதை பக்குவப்படுத்தும். ஒன்று, வாசிப்பால் ஒரு பரந்த விடய ஞானத்தை பெறக்கூடியதாக இருக்கின்றது. கற்பனை ஆற்றல் வளர்கின்றது. எங்களிடம் ஒரு ஆக்கத்திறன் மலர்ச்சி உருகின்றது. இவ்வாறான இந்த வாசிப்புக்கு உண்மையில் இன்று நீங்கள் சொன்னது போல வரவேற்பில்லாத ஒரு நிலைதான் காணப்படுகின்றது. முன்பு எல்லாம் வாசிப்பு போட்டிகள் வைத்து பிள்ளைகள் ஒரு ஆக்கங்களை படைக்கின்ற, இன்று அந்த ஆக்க இலக்கியங்கள் எல்லாம் கூட பிள்ளைகள் ஈடுபாடு இல்லாமல் இருக்கின்றது. காரணம் வந்து இந்த சின்னத்திரையின் படங்கள், நாடகங்கள், இவற்றினுடைய செல்வாக்கைத்தான் அவர்கள் எழுதுகிறார்களே தவிர தங்களுடைய இயல்பான அந்த கிரியேட்டிவிட்டி என்று சொல்வார்கள், அதை அவர்கள் வெளிப்படுத்துகின்ற முறையிலே இன்று இல்லை. அதற்கு முக்கிய காரணம் இந்த வாசிப்பு அருகி போனது என்று தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு எழுத்தாளர் என்ற வகையிலும் நிறைந்த மனவருத்தத்தோடு இதை கூறுகின்றேன். என்று சொன்னால், இன்றைய இளம் சந்ததியினரிடம் இந்த வாசிப்பு ஊக்கப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. இந்த வருகின்ற இந்த பனை பற்றிய ஒளிரும் சூரியன் என்ற இந்த பனை பற்றிய பத்திரிகை கூட இளைய சமூகத்தினர் எந்த அளவு பேர் வாசிக்கிறார்கள் என்று தெரியாது. அது எந்த அளவுக்கு போய் மற்றவர்களிடம் ஒரு கருத்து பதிவியோ அல்லது கருத்து மாற்றத்தை கொண்டு வருகின்றது என்று கூட அறிய முடியாத அளவில் இருக்கின்றது. மற்றது வாசிப்பு இருந்தால் தான் ஒரு இலக்கியம் வளர்ச்சி அடைய முடியும், ஒரு படைப்பாளி தன்னை திருத்திக் கொள்ள முடியும், அதற்கேற்ற ஒரு திறனாய்வு அது கூட இன்று இல்லாத நிலையில ஒரு புகழ்ச்சியாக, ஒரு மேலோட்டமாக அந்த படைப்பை புகழ்ந்து போட்டு போன்ற வகையிலே தான் இன்றைய வாசிப்பு இருக்கின்றது. ஒரு முன்பு என்றால் நாங்கள் எழுதுகின்ற ஆரம்ப காலகட்டத்தில் நிறைந்த விமர்சனங்கள் வரும். சரியான பயமா இருக்கும், இதை நான் எப்படி எழுதுறது, நான் எழுதினது சரியா என்றெல்லாம் ஒரு தயக்கத்தோடு தான் எழுதுவோம். ஆனால் இன்று கண்ட பாட்டுக்கெல்லாம் எழுதுகின்றார்கள். அதை வாசிப்பவர்களும் இருக்கிறார்களோ தெரியா. சில பேர் முகநூல் பகுதி அல்லது தனக்கென சில பக்கங்களை வைத்துக் கொண்டு அந்த வாசித்தாலும் சரி வாசிக்காவிட்டாலும் சரி நான் ஏதாவது எழுதி கொண்டு போவேன் என்ற நிலையில் எழுதி கொண்டு போகின்றவர்களும் இருக்கின்றார்கள். படிப்பிலும் சரி அல்லது ஆக்க துறையிலும் சரி, ஆக்க இலக்கிய வழியிலும் சரி, இந்த வாசிப்பு வந்து மனிதனை பல்வேறு வகையிலே வழிப்படுத்துகின்றது, பூரணப்படுத்துகின்றது. இந்த வாசிப்பாலே முன்னேறியவர்களை எல்லாம் அறிந்திருப்பீர்கள், அறிந்திருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் ஏன் தாங்கள் இலகுவாக என்று அந்த கையடக்க தொலைபேசியினுடைய செல்வாக்குத்தான் இதற்கு காரணம் என்று கூறலாம். கையிலே இலகுவாக தட்டி போட்டு, அதுவும் பக்கங்களை பிரட்ட தேவையில்லை, வாசித்து பார்த்து கேட்டு அறிந்து போட்டு அதை சொல்லி போட்டு போகக்கூடிய நிலையிலே இன்று வாசிப்பு இருக்கின்றது. அதனாலே எழுத்தாளர்கள் சோர்வடைகின்ற நிலை, எழுத்தாளர்கள் ஊக்குவிக்கப்படாமை, எழுத்து ஆற்றல் வளர்க்கப்படாமை, இவ்வாறு பல்வேறு பல அதன் தொடர்ச்சியாக பல பின்னணியில்
உருவாகி கொண்டு வருகின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினமும் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் நாங்கள் ராணி சீதரன் என்கின்ற பெருமுறை பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் இதற்கு முன்னர் அவர் கூறிய ஒரு விடயம், அதாவது இந்த தங்களுடைய காலகட்டத்தில் எவ்வாறு இந்த பெண்களுக்கான கட்டுப்பாடு இருந்தது, ஆனால் அந்த காலகட்டத்தில் பல பெண்கள் சாதிக்க இருந்தும் சில கட்டுப்பாடுகள், சமூக கட்டுப்பாடுகளால் அவர்களால் அந்த சாதனையை செய்ய முடியவில்லை. ஆனால் தன்னால் அதனை சாதித்து காட்ட முடிந்திருக்கின்றது என்று கூறியிருக்கிறார். ஆனால் அடுத்ததாக அவர் கூறிய ஒரு முக்கியமான ஒரு விடயம், இந்த வாசிப்பு. ஏன் இந்த வாசிப்பு தேவைப்படுகிறது, இந்த வாசிப்பு எவ்வாறு ஒரு மனிதனை முன்னுக்கு கொண்டு வருகிறது என்ற கருத்தையும் கூறியிருக்கிறார். சரி, நான் இந்த இடத்தில் நான் உங்களிடம் கேட்கின்றேன், இன்றைய இந்த காலகட்டத்தில் பெற்றோர் பிள்ளைகளிடம் கையடக்க தொலைபேசியை தான் கொடுக்கின்றார்கள் தங்களுடைய வேலையை இலகுவாக்குவதற்கு அல்லது அவர்களுடைய அழுகையை நிறுத்துவதற்காக. ஆனால் இந்த சின்ன பிள்ளைகளிடம் எவ்வாறு இந்த வாசிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்தலாம்? ஏனென்றால் இது இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான ஒரு விடயமாக இருக்கிறது. எவ்வாறு இந்த பிள்ளைகளை நாங்கள் வாசிக்க பழக்குவது என்பது எல்லா பெற்றோர்களினுடைய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இதற்கு உங்களை போன்ற அனுபவசாலிகளினுடைய கருத்து என்ன? உண்மையில் இந்த பிள்ளைகளுக்கு வாசிப்பை நாங்கள் சிறிய வயதிலிருந்தே பழக்கப்படுத்தி கொண்டு வர வேண்டும். அவ்வாறு பழக்கப்படுத்துவதற்கு பிள்ளைகளுக்கு வாசிப்பில் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. பிள்ளைகள் வகுப்பறைகளுக்கு போகும் பொழுது அங்கே பாடங்கள் தொடர்பான அழுத்தங்கள் அல்லது பிள்ளைகள் அவற்றை செய்வதிலே அத்தோடு மாத்திரம் நின்று விடுகின்ற நிலையில் இருந்து, உண்மையில் அந்த முன்பெல்லாம் வீட்டில் பாட்டி இருப்பா, அந்த பாட்டி சொன்ன கதைகள் இன்றும் எங்களுக்கு அது பாட்டி சொல்லுவா, அப்பா சொல்லுவார். தூங்க போகும் பொழுது கதையோடு தான் நாங்கள் தூக்கத்துக்கு செல்லுவோம். அந்த முறை இன்று குறைந்து கொண்டு மிகவும் அருகி போய்விட்டது. பாட்டி மேரும் இல்லை, கதை சொல்லுவாரும் இல்லை, அம்மா மேரும் ஃபோனை கொடுத்து, நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோனை கொடுத்து பிள்ளைகளை தூங்க வைக்கிற நிலையிலேயோ அல்லது அவர்களுடைய குழப்படிகளை அடக்குகின்ற முறையிலேயோ தான் இன்றைய சமூகம் கொண்டிருக்கின்றது. இது எவ்வளவு பெரிய பாதிப்பை கொண்டு வரும் என்பதை விளங்கிக் கொள்ளாமல் தான் எங்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய அவசரத்துக்கு ஏதோ ஒன்று துணை நின்றால் போதும் என்ற வகையில் அவ்வளவு அவசர யுகத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வேலைப்பளு, வீட்டிலே உதவிகள் இல்லை. எனவே பிள்ளை ஏதோ ஒன்றோட அந்த பிள்ளை இருக்கும் என்று சொல்லி சொன்னால் தங்களுடைய வேலைகளை சுலபமாக பார்க்கலாம் என்ற ரீதியிலே கையிலே இலகுவாக கிடைப்பது கையடைக்க தொலைபேசி. பிள்ளை அதனோடு மூழ்கி போகின்ற நிலை காணப்படுகின்றது. இந்த நிலையை கட்டாயம் நாங்கள் தவிர்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பிள்ளை அதனோடு இருப்பதோடு ஒன்று தொடர்பாடல் பிள்ளைக்கு இல்லாமல் போகின்றது. மனித மனங்களை பற்றிய புரிதல் இல்லாமல் இருக்கின்றது. உண்மையில் நாங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது யாராவது வந்தால் வாங்கோ இருங்கோ என்று சொல்லி உபசரித்து அவர்களோடு பேசிய அந்த நிலை இன்று பிள்ளைகளிடம் இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அறைகளுக்குள்ளே முடங்கி போயிருக்கின்றார்கள் அல்லது ஏதோ ஒன்றில் மூழ்கி போயிருக்கின்றார்கள். எனவே அந்த தொடர்பாடல் திறன் முக்கியமான ஒன்று. அடுத்தது அவர்களுடைய அந்த கருத்து வளர்ச்சி அல்லது கற்பனை ஆற்றல் அல்லது எழுதுகின்ற திறன் எல்லாம் இந்த வாசிப்பில் தான் வரும். எனவே நாங்கள் வீட்டிலே சிறிய சிறிய கதைகளை சொல்லலாம். பிள்ளைகளுக்கு அந்த விடுப்பு ஆர்வம் என்று சொல்லி சிறிய வயதிலேயே இருக்கின்றது. அதை நாங்கள் வளர்க்காமல் விடுகின்றோம், வேறு வேறு திசையில் அதை திருப்புகின்றோம். அவர்களுடைய இயல்பான ஆற்றலை வளர்ப்பதற்காக அந்த கதை கூறலை உண்மையான ஒரு முக்கியமான ஒரு கருவியாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த கதை கூறலின் மூலம் பிள்ளை பல்வேறு விடயங்களை அறிந்து கொள்ளுகின்றது. நாங்கள் அதை நுட்பமாக பிள்ளைக்கு அந்த ஆர்வத்தை தூண்டும் வகையில் வாசிப்பு ஆர்வத்தை தூண்டுகின்ற வகையில் கூட நாங்கள் அதை கதையை பயன்படுத்தலாம். சில சிறிய சிறிய கதைகளை நாங்கள் அவர்களுக்கு சொல்லலாம். சிலதை வாசித்து போட்டு இடையிலே கொஞ்சம் வாசிக்கக்கூடிய பிள்ளைகள் என்றால் நாங்கள் இடையிலே அவர்களை கேள்வி கேட்கலாம், முடிவு என்னவாக இருக்கும் என்று சொல்லி, அல்லது அவர்களை சில பகுதிகளை சிலவற்றை சொல்லி போட்டு அவற்றை முடிக்கும்படி சொல்லலாம். இவ்வாறான விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்தும் பொழுது பிள்ளை பாட புத்தகங்களில் இருந்து இப்படியான கற்பனைகள், உண்மையில் நான் சிறு வயதிலே துப்பறியும் கதைகள், மர்ம நாவல்கள் இவற்றையெல்லாம் நிறைய விரும்பி படித்ததுண்டு. அதே போல இந்த சாண்டிலியன், அகிலன், கல்கி இவற்றையெல்லாம் பெரிய கட்டுக்கட்டாக வாசித்திருக்கின்றேன். இந்த வாசிப்பு பயிற்சியும் பழக்கமும் இன்றைய பிள்ளைகளிடம் இல்லை. அவர்களுக்கு ஒரு பக்கம் வாசித்தாலே அலிப்பு தட்டுகின்றது. அடுத்தது சிறந்த முறையிலே எழுத்துக்கள், உச்சரிப்புகள் அவற்றை கொண்டு கூட்டி
வாசிக்கின்ற முறை, வாசிப்பிலே பல பொறிமுறைகள் இருக்கின்றது. எழுத்து கூட்டி வாசிக்கிறது, உரத்து வாசித்தல், கிரகித்து வாசித்தல், இவ்வாறான வாசிப்பு முறைகள் எதுவுமே இல்லை. வாசித்து கொண்டு போவார்கள். பலருக்கு வாசிக்க தெரியாது, ஒழுங்காக வாசிக்க தெரியாது. அவ்வாறு வாசிக்க முடியாதால் அவர்கள் கிரகிக்க முடியாமல் கஷ்டப்படுகின்றார்கள். வாசித்ததை தொகுத்து சொல்லும்படி கேட்டால் அவர்களுக்கு சொல்ல தெரியும் முடியவில்லை. இவ்வாறான பிரச்சனைகள் எல்லாம் பிள்ளைகளிடம் காணப்படுகின்றது. எனவே நாங்கள் எங்களுடைய எழுத்துக்களை முதல் கற்பிக்கும் பொழுது திருத்தமான முறையில் அவர்களுக்கு உச்சரிப்பு, எழுத்து பிறப்பு அல்லது எழுத்து உயிர் மெய் என்றால் என்ன, உயிர்மெய் எவ்வாறு உருவாகின்றதை அடிப்படையில் இருந்து கொண்டு போய் அவர்களை சிறிது சிறிதாக வாசிக்க பழகி சின்ன சின்ன துணுக்குகளோ அல்லது சின்ன சின்ன நகைச்சுவை அம்சங்களையோ அல்லது சிறிய கதைகளையோ அவர்களுக்கு வாசிக்க கொடுப்பது ஒன்று. அடுத்த சிறிய புத்தகங்களாக எடுத்து அவர்களை வாசிக்க பொழுதுபோக்காக கொடுக்கலாம். சிறிய கதைகளை கூறலாம். சிறிய கதைகளை கூறி அவற்றை முடிக்க அவர்களிடம் கேட்கலாம். இவ்வாறான நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் அவர்களிடம் வாசிப்பு ஆர்வத்தை நாங்கள் ஏற்படுத்தலாம். திருமண் துறைக்கப்பல் நிகழ்ச்சியில் ராணி சீதரன் என்கின்ற பெருமரை பார்த்து கொண்டிருக்கணும். உண்மையில் அவர் கூறிய ஒரு விடயம், அதாவது நாங்கள் கதைக்கின்ற பொழுது அல்லது நாங்கள் கற்பிக்கின்ற பொழுது அது தனியாக பாடம் என்ற இல்லாது அதனை எவ்வாறு நாங்கள் எங்களுடைய மனதில் பதித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும், அதற்கு ஆசிரியர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், அதற்கு மாணவர்கள் எவ்வாறு அதில் ஆர்வமாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றனர். நான் நினைக்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் தேவையான ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றனர். ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் ஆசிரியர் மாணவர் உறவு எவ்வாறு இருந்தது, ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஆசிரியர் மாணவர் உறவு எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் இவருடைய இந்த சில கருத்துக்களூடாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சரி, அடுத்து நான் கேட்கிறேன், அதாவது இந்த பனை மரம் தொடர்பான அந்த ஆக்கங்கள் நூல்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்கள். இந்த பனைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க காரணம் என்ன? அதே போன்று இதற்கு முன்னே நீங்கள் கூறுகிற விடயம் இந்த ஒளிரும் சூரியன் போன்ற பத்திரிகைகளினுடைய விடயங்கள் அதனை நாங்கள் பார்க்கலாம். இந்த பனை கற்பக தேர் அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம்? உண்மையில் யாழ்ப்பாணம் என்று சொன்னாலே பொதுவாக சொல்லுவார்கள் பனங்கொட்டு முக்கியமாக சொல்லப்படும். எனவே அந்த வகையில் எங்களுடைய வாழ்வோடு இணைந்திருந்தது இந்த பனைமரம். கூடுதலாக இன்று நிறைய வாழ்க்கை மாற்றங்களால் மாறிப்போனாலும் அந்த காலத்திலே கேண்டோஸ் என்று சொல்லி பெனாட்டு சாப்பிட்டு இருக்கின்றோம், கருப்பணி குடிச்சிருக்கின்றோம், கல் எடுப்பவர்கள், கல் குடிப்பவர்கள், குடித்து விட்டு பாடிக்கொண்டு போவர்களை பார்த்திருக்கின்றோம், பாயில் தான் படுத்திருக்கின்றோம், நீட்டுப்பட்டியில் புட்ட வைப்பார்கள். இவ்வாறு வாழ்க்கையோடு இணைந்தது பனைமரம். எனக்கு அந்த பனைமரத்தில் சிறு காலம் தொடக்கம் எங்கள் வீடு சுற்றி வரவே பனந்தோட்டம் இருக்கின்றது. நாங்கள் இருந்த ஒரு பகுதி, ஒரு பக்கம் தலைவாசல் என்று சொல்லுவார்கள், அது ஓலியால் வேயப்பட்டு எங்களுடைய அப்பப்பா அப்பாச்சி எல்லாம் அதில் இருந்தார்கள். எனவே அந்த பனை மரத்தோடு அவர்களுக்கு இருந்த ஈடுபாடு எங்களோடு வாழ்வோடு அது இணைந்திருந்தது. இதில் இருந்த அந்த ஈடுபாடு காரணமாக நான் சோமசுந்தர புலவரனுடைய தாள விலாசத்தை எடுத்து பார்த்தேன். உண்மையில் அற்புதமாக ஒரு எதிர்காலத்தில் இந்த பனைமரத்தினுடைய செல்வாக்கு குறைந்து போய்விடுமோ என்ற ஏக்கத்தோடு அவர் அந்த தாள விலாசத்தை எழுதியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று பார்க்கும் பொழுது அந்த பனைமரத்தினுடைய பாவனை அல்லது பனைமரத்தை நாங்கள் பக்குவப்படுத்துகின்ற முறை அல்லது அதை பராமரிக்கின்ற முறை அல்லது அதனிருந்து பயன்களை பெறுகின்ற முறையெல்லாம் வந்து குறைந்து வருகின்றது. அதற்காக ஒரு பத்திரிகை வெளிவருகின்றது, ஒளிரும் சூரியன் என்று சொல்லி. அந்த ஒளிரும் சூரியன் என்ற பத்திரிகை மாதத்துக்கு ஒரு முறை வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அது என்னுடைய ஆண்டு ஒரு வருட பூர்த்தியை சித்தம்பர் 19ஆம் தேதி கொண்டாட இருக்கின்றார்கள். எனவே அந்த பத்திரிகையினுடைய வெளியீடு வவனியாவில் 2வது வெளியீடு. முதலாவது வந்து கிளிநொச்சியில சிவனருள் இல்லத்தில் இடம்பெற்றது 1 2. அடுத்த வெளியீடு வந்து வவனியா நூலகத்தில் இடம்பெற்றது. அவ்வாறு இடம்பெற்ற பொழுது நான் அங்கே அந்த நிகழ்விலே கலந்து கொண்டேன். அது என்னை அறியாமல் அதிலே ஆர்வத்தை ஏற்படுத்தியது. அங்கே நடந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது உண்மையில் இந்த பனை மரத்துக்காக ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையிலிருந்து பலரை வரவழைத்திருந்தார்கள், பனைக்காக பாடுபட்டவர்களை அவர்களை கௌரவித்திருந்தார்கள். அதே நேரம் அந்த நிகழ்விலே பனை தொடர்பான
உணவுகள் கூட பனையிலிருந்து பெறக்கூடிய பனங்காய் பணியாரம் என்று சொல்வார்கள், அது கொடுத்திருந்தார்கள். அதிலிருந்து பெறப்பட்ட ஒரு ஜூஸ் கொடுத்திருந்தார்கள். இவ்வாறு செய்த பொழுது நான் அதை பார்த்த பொழுது எனக்கும் அதில் ஆர்வம் ஏற்பட்டது. நான் அதில் எழுத வலிக்கிட்டேன். அவர்கள் என்னுடைய ஆர்வத்தை கண்டு என்னையும் அந்த பத்திரிகையில் ஒரு ஆசிரியர் குழுவில் ஒருவராக இணைத்து கொண்டார்கள். அதன் பிறகுதான் எனக்கு ஒரு ஆர்வத்தின் காரணமாக இந்த பூவுலகில் ஒரு புதியல் என்ற சிறுவருக்கான அல்லது எளியோருக்கான ஒரு நாவலை நான் எழுதினேன். சரி, இந்த ஒளிரும் சூரியன் தொடர்பில் நீங்கள் கூறினீர்கள். அதாவது இந்த ஒளிரும் சூரியன் பத்திரிகை ஒரு வேட நிறைவு, அது தொடர்பில் உங்களுடைய கருத்து? இந்த ஒளிரும் சூரியன் என்ற பத்திரிகை பனை வளர்ப்போம் பயன் பெறுவோம் என்ற மகுட வாசகத்தோடு வெளிவருகின்றது. இதற்கு பிளாய்ட்ஸ் என்ற அரச சார்பற்ற நிறுவனமும் சிவனருள் ஃபவுண்டேஷன் என்ற அரச சார்பற்ற நிறுவனமும் இணைந்துதான் இந்த பத்திரிகை தொடக்கினார்கள். ஒரு வருடம் தொடர்ந்து அது வெளிவந்தது. இதற்கு உள்நாட்டில் உள்ளவர்களும் வெளிநாட்டில் உள்ளவர்களும் அனுசரணையாக இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இந்த பனையை ஒரு முன்னிலைப்படுத்தி அதை எவ்வாறு அதனுடைய பயன்களை பெறும் வகையிலே அது உண்மையில் எங்களுடைய நாட்டில் எங்களுடைய இனத்துக்கு நிறைய எங்களுடைய வாழ்விலும் சரி தாழ்விலும் சரி தன்னையை அர்ப்பணித்தது. அவ்வாறான அந்த பனையை எவ்வாறு நாங்கள் எளிய சமூகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் அல்லது அதை அறிமுகப்படுத்தி அதிலிருந்து இன்னும் மேலும் பயனை பெற வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பத்திரிகை வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு வருட நிறைவு 19ஆம் தேதி இந்த மாதம் யாழ் நூலகத்திலே கொண்டாடப்பட இருக்கின்றது. அந்த பத்திரிகை வெளியிடப்பட இருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் அந்த பத்திரிகை வெளிவரும் பொழுது அந்த பனை மேம்பாட்டுக்காக பாடுபட்டவர்கள், உண்மையில் கந்தையா கனகராஜா அவர்களுடைய தொடக்கம் ஒவ்வொருவரையும் முன்னிலைப்படுத்தி அவர்களுடைய படங்கள் முன்னுக்கு போட்டிருப்பார்கள். அது ஒளிரும் சூரியன் அவர்கள்தான். அந்த பெயரைத்தான் அந்த பத்திரிகைக்கும் கொண்டு வெளிவந்தது. இவ்வாறு இந்த பத்திரிகை வெளிவருவதாக இருந்தாலும் கூட அதுக்குரிய சவால்கள் நிறைய உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும். அதில் ஆர்வம் காட்டுகின்றவர்கள் குறைவாகத்தான் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அதுக்குரிய ஆக்கங்களையோ அல்லது ஆக்கங்களை தருபவர்கள் குறிப்பிட்ட சிலர் தந்து கொண்டு இருந்தாலும் கூட அதை வாசிப்பவர்கள், அதை வாசித்து அதுக்குரிய கருத்துக்கு கூறுபவர்கள் இன்னும் ஒரு சிறந்த ஒரு முறையிலே அதை முன்வைத்ததாக தெரியவில்லை. இவ்வாறு இருக்கும் பொழுது அது ஒரு எந்த அளவுக்கு மற்றவர்களுடைய உற்சாகத்தை தரும் அல்லது ஒரு பரவலாக்கப்படும் என்றது ஒரு கேள்விக்குறியும் இருக்கின்றது. நான் உங்களிடம் கேட்கிறேன், அதாவது இந்த இலக்கியம் எழுத்து இந்த துறைகளில் பயணித்து கொண்டிருக்கின்ற நீங்கள் புலம்பெயர் தேசத்திலும் உங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றீர்களா? புலம்பெயர் தேசம் என்று சொல்லும் பொழுது தமிழ்நாட்டோடு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. தமிழ்நாட்டு கல்லூரிகளுக்கு நான் சென்று எங்களுடைய நாட்டு இலக்கியங்கள், எங்கள் பெண்களினுடைய எமது நாட்டு பெண்களினுடைய படைப்பு அனுபவங்கள் இவற்றை பற்றியெல்லாம் நான் இந்த கல்லூரிகளில் கலந்துரையாடலோ அல்லது விரிவுரையோ செய்வதுண்டு. அப்பொழுது எனக்கு கடந்த வருடம் ஜூன் மாதம் போன பொழுது கூட நான் ஒரு 5 கல்லூரிகளுக்கு சென்றிருந்தேன். அவர்களுக்கு இலக்கியம், தமிழ் இலக்கியம் அல்லது தமிழ் இலக்கிய வரலாறு என்று சொன்னால் தனியே தமிழ்நாட்டுக்குரியதைத்தான், தென்னிந்திய இலக்கிய வரலாற்றைத்தான் அவர்கள் யோசிக்கின்றார்கள். ஈழத்துக்கென்று ஒரு இலக்கிய வரலாறு இருப்பதாகவோ அல்லது ஈழத்து எங்களுடைய மகாகவி உருத்திரமூர்த்தியை கூட தெரிஞ்ச அளவுக்கு சில பேர் இல்லை. மகாகவி என்று சொன்னால் பாரதிதானி என்று சொல்லி கேட்கின்ற அளவுக்கு தான் இருக்கின்றார்கள். அப்பொழுது எனக்கு அது ஒரு மனதுக்கு கவலையாக இருந்தது. நான் அதை வெளிப்படையாக சில இடங்களில் சொன்னேன். எங்கள் நாட்டில் உள்ளவர்களிடம் கேட்டால் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாவற்றையும்
தெரியும், எல்லா இலக்கியங்களையும் கலை வடிவங்களையும் மக்குவேறு ஆணிவேறாக சொல்லுவார்கள். ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏன் எங்கள் நாட்டில் உள்ளவர்களை பற்றியோ இலக்கியங்களை பற்றியோ முயற்சிகளை பற்றியோ தெரியாமல் இருக்கின்றது. அது ஒரு தவறானது. அதில் ஊக்கம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய கருத்தை சொன்னேன். அதே போல சிங்கப்பூரில் மகன் இருந்த பொழுது நான் அங்கே சென்றேன். அங்கே கவிமாலை, சிங்கப்பூர் எழுத்தாளர் கழகம் இவர்களுடன் எல்லாம் இணைந்து நிறைய இலக்கிய பங்களிப்புகளை செய்திருக்கின்றேன். அதே போல மலேசியாவுக்கு சென்ற பொழுது, ஆஸ்திரேலியாவில் இருந்த பொழுது, இவ்வாறு போகிற இடங்களில் எனக்கு இலக்கிய நண்பர்கள் இருப்பதனால் நான் அங்கே போய் ஆஸ்திரேலியாவில் தான் என்னுடைய சிறுவர்க்கான சிலப்பதிகாரம் அவர்கள் சிட்னி தமிழ் மன்றத்தின் மூலம் வெளியிடப்பட்டது, எழுதி கொடுத்தேன். அவர்கள் திருப்பவும் வேறு இலக்கியங்களையும் கேட்டிருக்கின்றார்கள், செய்து தரும்படி. நிகழ்ச்சியினுடைய இறுதியாக இன்றைய வளர்ந்து வருகின்ற இளம் சமூகத்துக்கு உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? இன்றைய வளர்ந்து வரும் சமூகம் ஒன்று வாசிப்பில் ஆர்வம் செலுத்த வேண்டும். இரண்டாவது அவர்கள் ஆக்க திறனில் முன்னுக்கு வர வேண்டும். எத்தனையோ மாணவர்களிடம் திறமைகள் இருக்கின்றன. திறமைகள் இருந்தாலும் அவர்கள் அதை வெளிப்படுத்துவது, உரிய முறையில் வெளிப்படுத்துவதற்குரிய சந்தர்ப்பங்கள் ஏன் இல்லாமல் போகின்றது என்பதே எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. பாடசாலை மட்டத்திலே பார்க்கும் பொழுது குறிப்பிட்ட சிலர் தான் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றவர்கள் அதிலே ஆர்வம் செலுத்துவதும் இல்லை. இந்த கையடக்க தொலைபேசி அதை இன்னும் முற்றுமுழுதாக மழுங்கடித்து விட்டது என்று தான் கூற வேண்டும். எனவே இந்த மாணவர்களிடம் வாசிப்பு வளர்ச்சி அடைந்தால்தான் அவர்களிடம் ஏனைய ஆக்கம் அல்லது ஆற்றல் வளர்த்து கொள்ள முடியும். எனவே முதல் கட்டமாக வாசிப்பில் அவர்கள் தங்களை கால் பதிக்க வேண்டும். இவ்வாறு வாசிப்பில் கால் பதிக்கும் பொழுது அவர்களுடைய சிந்தனை விரிவடையும், கற்பனை ஆற்றல் வளரும், எழுத்து திறன் விருத்தியடையும். எனவே எல்லாவற்றுக்கும் முக்கியமானது வாசிப்பு என்றுதான் நான் கூறுவேன். நன்றி. இன்றைய தினமும் திரைக்கப்பால் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்றைய தினம் திரைக்கப்பால் நிகழ்ச்சியில் ராணி சீதரன் என்கின்ற பிரமுகர். நான் நினைக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் எவ்வாறு தங்களை பலப்படுத்தி கொள்ளலாம், இந்த துறைகளை நாங்கள் தெரிவு செய்யலாம், குறிப்பாக இந்த வாசிப்பை இன்றைய பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளிடம் எவ்வாறு இந்த வாசிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்தலாம் போன்ற பல்வேறு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கூறியிருந்தார். அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடு சந்திப்போம். வணக்கம்.